இந்த ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய காரில் வந்து ஒரு பக்கம் அந்த கொடி போட்டிருப்போம் காரில், ஒரு பக்கம் கேப்டன் இருப்பார், ஒரு பக்கம் அப்துல் கலாம் ஐயா இருப்பார். அந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா மாதிரி. ஐயா இங்கே வாங்கய்யா, வாங்க. அந்த முகத்தோட்டம் அப்படியே இருக்கு பார்த்தியா? அதே மாதிரி நீங்கள் லேஜ நினைக்காது, நீங்கள் எல்லாருமே அழகந்தேன். உங்கள் முகச்சாயல்ல கண்டிப்பாக ஒரு 7 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா வாங்கய்யா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் உருவம் கொண்ட அந்த அன்பு முகத்தோடு எனக்கு ஐயா அவர்கள் பொன்னாடை ஒத்து கௌரவிக்கிறார். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி தென்பாண்டி ராமன் நாடு அங்கு தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போன்று மெய்யணியே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கலாம் ஐயா அவர்களே, சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறுகைதியே அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு தங்க கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா அப்துல் கலாம் தாத்தா. செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரப்பா, நம்மள கனவு காண சொன்னாரப்பா அப்துல் கலாம் தாத்தா. நம்மள நாட்டை பத்தி கனவு காண சொன்னாரா? நம்ம அண்ணன் கிட்டலாம் சொல்லணும். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பணத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்த்து வீணார். வானத்திலே கனையே வீணார் தமிழக மண் மீது முடி சுடினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் ஒரு படுத்திருக்க அந்த பேக்கரம்பா அவர்தான் அப்துல் கலாம். அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. நான் மனதிலையும் என் வண்டியிலையும் அவர் புகைப்படத்தை சுமக்க காரணம் எத்தனை ஏழை வாழைக்கு உதவி செய்த கர்ணன் என்பதனால தான். அரசியல் அல்ல. நல்லது செய்கிறதுக்கு நாட்டில் ஆள் இருக்காப்பா. தம்பி நீ ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டிருப்பான் போலையே, இவன் பிரச்சனை தான் என்னென்னு கேள்றா தம்பி லாங்கு. நல்லது செய்வதற்கும் நல்லது சொல்வதற்கும் நாட்டிலே ஆள் இல்லை. ஒரு மனிதன் உயர்ந்து கொண்டு போறான் என்றால் அவனுக்கு 67 செய்வன வைக்கத்தான் ஆள் இருக்கேன். கண்டிப்பா இவன் எல்லாத்துலையும் அடிபட்டிருக்கான்டா. ஐயோ இனி இவன் இருக்கவே கூடாது. எல்லாமே அவனுக்கு நடந்திருக்கடா. உங்களை எல்லாம் ஒன்று சொல்லுகிறேன். பிறர் நம்மளை பேசுகிறார் என்று வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த என்றால் இந்த வாழ்க்கை பாதிலே நின்றுவிடும் என் தமிழ் உறவுகளே. எல்லாரும் நம்மளை பேசுகிறாள் என்றால் உன் வளர்ச்சி பொறுக்கவில்லை. அவர் பேசுகின்ற வார்த்தையை காது கொடுத்து கேட்காமல் நடந்து போயிட்டேரு. விரைவிலே வெற்றி நிச்சயம் என் தமிழ் உறவுகளை. யாரத்தையும் பேசலை. பப்புனா நிற்கக்கூடிய இந்த எம்கேஆரும் பல தடங்களும் பல போராமைக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் செய்த கொஞ்ச நஞ்சம் தர்மமும் என்னை காத்து கொண்டிருக்கின்ற கள்ளிசேரி காளிமுனியன் தான் எனக்கு காரணம். என் உறவுகள் அத்தனை பேருமே. இதான் உண்மை. எதையுமே பார்க்காதீங்க. என் தம்பியெல்லாம் எங்கள் அண்ணன் வந்துருச்சு.
இங்கே வானே, இங்கே வா. உன் தம்பி கூப்பிடும்போது எங்கள் அண்ணன் இங்கே வா, மைக்கில் சொல்லுவேன். ஏன் எங்கள் அண்ணன் எதுக்கு பயப்படுறேன்? ஜிங்கா செல்வம் என்ன சொக்கலின். சரி சரி. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த எங்கண்ணே. சரி விடு, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். விஜயகாந்த் தலைவர் பாட்டு நல்ல பாட்டு, ஒரு பாட்டு ஆக்டிங். சரி பாரு என்னைய கொன்றாத. எங்கள் அண்ணன் தான் பெரியம்மா மையன். அண்ணே ஓ, நீ என்ன செஞ்சேன்னு ஊரே பார்த்துருச்சு. என்ன நீ இப்படின்ற அப்படின்ற நான் சொல்ல தேவையில்லை. எங்கள் அன்னைங்கள் எல்லாம் எங்களை வளர்த்ததுனால தான் நான் அன்னைங்களுக்கெல்லாம் நான் தம்பியாக இருக்கிறேன். ஆனால் எங்களை அன்னைங்கள் இந்த மாதிரி இந்த என்ன பேப்பை மேலே பெத்த தகப்பேன் மயங்கிட்ட சரக்கு வாங்கிட்டு சொல்லி அப்பனும் மயனும் சேர்ந்து அடிக்கிறாங்களா அந்த தமிழ்நாட்டில். எப்படி நாடு முன்னேறும்? உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் இந்த எம்கேஆர். எத்தனை தலைவர்கள் நாட்டை ஆண்டாலும் இன்னைக்கு இந்த மேடையில் பகவதி அம்மன் வாசலுக்கு முன்னாடி சொல்கிறேன், என்னென்னமோ நல்லது செய்யலாம் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள். ஆனால் டாஸ்மாக் கடையை மட்டும் யாரும் மூட முடியாது. ஏன்? நாட்டினுடைய வருமானமே மதுபான கடைகளை தான். அதை மூடிவிட்டால் பொம்பளையாலாம் எப்படி ஓசி பஸ்ஸில் ஓவ? அதே உண்மை. வானே குத்தக்கூடாது. நான் என்ன இதான் குத்தக்கூடாது. அண்ணே ஹலோ, நீ அண்ணன் தானே, விடு குத்தலாம் கூடாது. எந்த கலைஞனுக்கும் போய் குத்தவே கூடாது. அது என்ன வழக்காது? காசுக்குள்ள மதிப்பே போய் குத்துறது தானா? இந்த காசை நான் பேப்பராக தான் பார்க்குறேன். பிறருக்கு உதவி செய்ய தேவைப்படுது இந்த பேப்பர். நான் கோடிக்கணக்கில் காசை பார்த்துட்டேன். ஓ அன்புக்கு ரொம்ப நன்றி அண்ணே. வெதரில் ஊற்றிக்கிறாத ஊக்க போ, அங்கிட்டு போய் வா ஓடு. என்ன வழக்கம் தமிழ்னு? அதுதான் தமிழ் கலாச்சாரங்கள் எல்லாமே மாறிக்கிருச்சு. மாற வைக்கல, மயத்தை புடிங்கிட்டாங்க. பகவதி அம்மன் இந்த ஜாமி உண்மையிலே அருமையான கிராமம். நான் சில ஊர்லாம் பார்ப்பேன், பூஜாரி கரகம் தூக்கி வருவார், பூஜாரி பின்னாடி போய் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். பூஜாட்ட இந்தான்னு பூஜாரி மக்காமனை கொண்டே வருவான்டான்னு கரகம் போய் சேராது. சில ஊரில் தண்ணியை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம், தப்பாட்ட கலை மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமிய கலை அத்தனையுமே புனியமானது. நாடகத்தை மட்டும் ஊருதோறும் கிராமங்கள் தோறும் வையென்று சொல்வதற்கு நான் ஆள் அல்ல. நான் சொல்ல மாட்டேன். தான் மட்டும் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கவே மாட்டேன். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கலைகளும் நம்பி இருப்பது உங்களைத்தானே என் தெய்வங்களே. அதனால் நாடக கலை மட்டும் கிடையாது, அத்தனை கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து, ஏன்னா அவர்களுக்கென்று பசி என்றது பொது, அவங்களுக்குன்னு குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வாழ வைங்க. நன்றி. இங்கே கொஞ்சம் சவுண்டு வைவேன். மைசெட்டு போடுறது பெருங்கொண்ட ஒரு கலை. என் தம்பி இளைய வயதிலே சாதித்து கொண்டிருக்கிறான், மிக சிறந்த ஒரு படைப்பாளி. உன் பேர் என்னப்பா? ஐயப்பன். ஐயப்பன் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர் சிங்கம். சில ஊர்லாம் மைசெட்டுக்காரில் பார்த்தாலே அவன் போட்ட உதைக்கி நம்மளை நோத்தான் நோமாண்டுவேன், ஏற்றுண்டுவான். அவன் ஏற்றுவோம்ல, கொஞ்சம் ஏற்றி வை, என்ன செய்வ, காலையில் அடித்து பார்ப்போம். ஏன் தம்பி சிரித்த முகத்தோடு அவன் முகத்திலே ஒரு பக்தி, கண்டிப்பாக இவனுக்கு தெய்வ சக்தி இருக்குன்ற சொல்லு. இருக்குடா ஜாமி ஒன்றை இருக்குப்பா. ஏன்னா நம்ம பரம்பரை கூட இந்த வந்துட்டேன், என் தம்பி வந்துட்டேன், ஏன் தம்பி வந்துட்டேன், என்ன வேண்டா காத்திருக்கானோ. $100 காசு அன்போடு கொடுத்து எதுவும் வேணாம், உன் அன்பு இந்த வந்தியா, வா வா வா. என்ன பாட்டு பாட சொல்லு ஏன் சிங்கா, எங்க அண்ணன் சொல்லு. நீ பொட்டு வச்ச தங்க கோடம்
கையை ஆட்டினா அனிருத்து மீசிக்க மாட்டார். நாங்க தொட்டு தொட்டு கேப்டன் இருந்திருந்தார் உன்னையும் கொண்டிருப்பார், என்னையும் கொண்டிருப்பார். உன்னை எட்டு என்னை கேவலம் என் அண்ணேன்னு சொல்லாத, போய் செந்தூரில் போய் படு. உண்மையிலே கேப்டன் ஐயா எல்லாரும் நான் ஆரம்பத்தில் சொன்னோம், தண்ணியை போட்டுதே அவர் இருப்பாருன்னு. கிடையாது, பேசக்கூடிய தன்மை இழந்தார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. ஆனால் எத்தனை பேர்த்த வாழ வச்சிருக்காரியா, எத்தனை பேர்த்த பசி இல்லாமல் செஞ்சிருக்காரியா. எப்படி டீ செலவு மட்டும் 12,000 வரலைன்னா, அண்ணே போயிட்டு போய் பிடிச்சி ஊற்றிட்டு போய் பிடிச்சிட்டு வா. நல்லதொரு நாடகம். இந்த வள்ளி திருமண நாடகத்திலே சிறந்த கலைஞர்கள்லாம் வந்திருக்கார்கள். சிறப்பான வள்ளி, சிறப்பான நாரதர், சிறப்பான ராஜபாட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. விடிய வரை எல்லாருமே இருந்து இந்த கலைக்கு மேலே நீங்கள் பெருமை சேர்க்கணும். ஆனால் என்னுடைய அண்ணன் தம்பிகள்லாம் அப்படி இல்லை. பப்புன் டான்ஸ், நான் டான்ஸு கையை பிடிச்சோடனே நீ வண்டி ஆக்சிலேட்டர் பிடிச்சிடுறேன் எல்லாரும். அதுலேயும் சில பேர் போட்ட உதைக்கி அவன் வந்த வண்டி ஹீரோ ஹோண்டா இருக்கும், என்ஃபீல்டை போய் சாட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ 2 பேரும் பாஞ்சு உருண்டு இந்த எங்கள் அண்ணே வந்துருச்சுல பானே. யாருப்பா அப்படியே கூப்பிடுற? சும்மா வாடா. அவனை கூப்பிடா. வாடா, அங்கே கத்தனையில் பேப்பைய மைனே வாடா. ஏத்து இந்த பணியம் போட்டிருக்க ஒரு தம்பி, நீ தமிழன் தானடா? தமிழை என்னைக்குமே பயப்பட மாட்டானா? வாடா, யாரா ஒரு ஆள் வா வா. தமிழனா பிறந்து நம்ம எத்தனை பேர் நம்மளை பார்த்து பயப்படுறேன், நம்ம பயப்படலாம். வாடா, அண்ணன் தானே, இங்கே வா. அங்கேருந்து கத்தனை நாகசிவா சிப்பன்ஸ் இயக்குனர். ஓ, நாகசிவா சிப்பண்டு இயக்குனரா? நான் தேரேட்டு நினச்சிட்டேன். இயக்குனர் நாகராஜ் பெரியசாமி பிள்ளை, பார்ட்னர் உப்புசாமி முத்துநாய்க்கர். அன்பாலயத்துக்காக 1 அல்ல 2 அல்ல 1001 நன்கொடை கொடுத்த அந்த நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. யாராவது தம்பி வாவேன். டேய் வாங்கடா, வாடா தம்பி 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 கீரி முண்டை வாடா வாடா. சூப்பர், கை தட்டலாம். மாடு விளையாடுது, சூப்பர். தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகின்ற காலை, தமிழனுடைய உண்மையான ரத்தத்தில் பிறந்த வீர காலை. வாழ்த்துக்கள் தங்கம், வாடா. ஹலோ சொல்லு. ஹலோ. இல்ல ஹலோ, கேமரா ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கட்டும். வேல்ராஜ், உங்க அப்பா பேரு? அம்மாட்ட கேட்டு வரையா? தெரியாது. கை தட்டலாம். அருமையான பிள்ளையை பெற்ற அந்த தெய்வங்களை நான் காண வேண்டும். அப்பா வேறு தெரியாது, அம்மா வேறு? அதுவும் தெரியாது. உங்க பேரு? அதுவும் தெரியாது. என்ன? இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படித்தான் வளர்க்க வேண்டும். வாழ்த்துக்கள் தம்பி. என்ன படிக்கிறீங்க? 10th. காலி பள்ளிக்கூடம் வாத்தியார் இந்த வீடியோ பார்ப்பாரு. ஐயா, இவனுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அதிகமாக இருக்கட்டும். அந்த வாத்தியார் கூட என்னை ஃபாலோ பண்ணுறா, உனக்கு தெரியாது. ஒரு மேடையில் கூப்பிட்டு உன்னை கேட்டால் இவ்வளோ திமுறாத்தையும் பார்த்து சொல்லுயா தம்பி, நாளைக்கு காலையில் உலகம் பூரா நீ போவ, உன்னை பார்க்குறவங்க பூரா உன்னை திட்ட மாட்டாங்களா? ஒரு படிக்கிற வய அப்படித்தான் பேசுவியா தம்பி? இரு, எல்லாமே தெரியாதுன்றில்ல, நீ என்னை திட்டு. அண்ணே உரிமை இருக்குது. ஏன் தம்பி நீ நல்லா இருக்கண்ணே, சனகண்ண மன பாட்டு இருக்குல்ல, அதை முழுசா மட்டும் பாடு, 1000 ரூபா வாங்கிட்டு போ. கை தட்டலாம். 1000 ரூபாய் முழுசா பாடு, 1000 ரூபா உனக்கு பரிசு. தெரியுமா சனா மண்ண? உருளைக்கிழங்கு ஜெல்லக்குட்டி எங்கே போச்சு? வாழ்த்து, சூப்பர். பெற்ற தாய் தகப்பனை
இரு அவன் விடு அவன் ஜாலிக்காக பேசுகிறான் தம்பி. ஒரே ஒரு விஷயம், பெற்ற தாய் தகப்பன் பேரை சொல்லதான்டா பிள்ளை. பெற்ற தாய் தகப்பன் பேரை சொல்கிறதே மேடையில் அசிங்கமாக நினைக்கிறேன் பாரு அவன். உங்களை படிக்க வைக்கக்கூடிய தாய் தகப்பனை மறந்துடக்கூடாதா தம்பி? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தாண்டா அந்த அன்பாலயத்தை பார்த்துக்கிறாங்க வயசான காலத்தில். அரண்மனை கட்டி நான் சம்பாரித்த காசுக்கு எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவையும் காலை 2 கோடி ரூபா வீடு கட்ட முடியும் என்னால். கட்டி அதில் வச்சு அளவு வாக்கணும். ஆனால் தான் மயன் 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றுறானே, அதை தொடர்ந்து எங்கள் அம்மா தான் சமைக்குது அன்பாலயத்தில். என் மனைவி சமைக்க முடியல, பாப்பா ஆபரேஷன், சமைக்க முடியல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க தம்பி, சும்மா கிடையாது. இதே அந்த உலகம்.